இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நார்த்தம்பழ ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான அளவு நார்த்தம் பழங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வீடியோவில் பார்க்குறது 3 பழங்கள் இருக்குது. நான் 2 பழங்களை மட்டும் எடுத்து நல்லா கழுவி மேலே அழுகாத அல்லது கீறல் விழாத பழங்களாக எடுக்கணும். பெரிய பழங்களாக இருந்தால் 10 துண்டுகளாகவும், சிறிய பழமாக இருந்தால் 8 துண்டுகளாகவும் போட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணின உடனே ஒரு பெரிய பாட்டில் எடுத்துக்கலாம். அந்த பாட்டிலில் 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு உள்ளே போட்டுட்டு நறுக்கிய நார்த்தம்பழ துண்டுகளை கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டு தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தம்பழ துண்டுகளை போட்டுட்டு அதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பை மேலே தூவி விட்டுட்டு இறுக்கமாக மூடி வச்சிடலாம். 2 நாள் அப்படியே இருக்கட்டும். 3ஆவது நாள் காலையில் எடுத்து அதை நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். அடுத்தது வாணலியை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த வெந்தயத்தை நல்லா இடித்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதற்கு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் தேவைப்படும். நல்லெண்ணெய் உபயோகித்தா தான் நல்லாயிருக்கும். வாணலியை வச்சு அதில் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் சுட்ட உடனே கொஞ்சமாக கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்கலாம். தாளித்த உடனே ஊறின நார்த்தம்பழ துண்டுகளை அதில் போட்டுடலாம். அது கூடவே வெந்தயத்தூளையும் கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது கட்டி பெருங்காயம் வாங்கி அதை நல்லா வறுத்து அதில் 2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளை இதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம். இந்த வீடியோவுடைய ஐகார்டில் எப்படி நார்த்தம்பழ ஜூஸ் செய்கிறது அப்படிங்கிறது இருக்குது. கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எண்டு ஸ்க்ரீனில் எப்படி நார்த்தம்பழ சாதம் செய்கிறதுங்கிறது இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். ஒரு சட்னி குழிக்கரண்டி அளவு மிளகாய் தூள் அதையும் அது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது. வெந்த சீக்கிரமாக குழஞ்சு போயிடும். நீண்ட நாள் வேணும் அப்படின்னா ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். அடுத்தது நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் பச்சையாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நல்லா காய வச்சு இந்த மாதிரி ஒரு கல் சட்டி எடுத்து அந்த கல் சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஊறுகாயை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முழுவதும் போட்டு முடித்த உடனே மறுபடியும் எண்ணெயை நல்லா காய்ச்சி அதில் ஊற்றணும். எண்ணெய் ஊறுகாய்க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். அடுத்தது நல்லா ஆறின உடனே கல்சட்டியில் ஒரு வெள்ளை துணியை போட்டு நல்லா இறுக்கமாக மூடி வைக்கலாம். அல்லது பாட்டில்லையும் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சின்ன பாட்டில் வச்சு அதில் எடுத்துக்கலாம். கைப்படாமல் வச்சாதான் நீண்ட நாள் வச்சுக்க முடியும். ஊறுகாயை செய்து முடித்த உடனே ஈரமில்லாத பாட்டில்லையோ கல்சட்டியிலையோ தான் ஊறுகாயை பத்திரப்படுத்தி வைக்கணும். நன்றி, வணக்கம்.